ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நருட்டோ சீரிஸில் இருக்கக்கூடிய நீங்கள் கவனிக்காத பல முக்கியமான பிளாட் ஹோல்ஸ்லாம் என்னென்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எதிர்பார்க்காத பல இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் ஹோல்ஸ்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ராக்லி எப்படி கிராஜுவேஷன் எக்ஸாமாக பாஸ் பண்ணார், முக்கியமாக எப்படி அவர் கெனின் ஆனார் அப்படின்ற கேள்வி. ஏன்னா கெனின் எக்ஸாமாக பாஸ் பண்ணணும்னா அவங்க ஒரு ஷேடோ கிளானை உருவாக்கணும். அது ஷேடோ கிளான்றது பார்த்தீங்கன்னா ஒரு நிஞ்சுட்சு சம்மந்தப்பட்ட ஒரு ஜுட்சு. அப்படி பார்க்கும்போது இங்கே நிஞ்சுட்சு கெஞ்சுட்சு எதுவுமே தெரியாத ஒன்லி தாய் ஜுட்சு மட்டுமே தெரிஞ்ச கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்லி. அப்படி பார்க்கும்போது எப்படி நம்ம ராக்லி பார்த்தீங்கன்னா ஷேடோ கிளானை செஞ்சு அந்த அகாடமியில் பாஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் பாஸ் ஆகிருக்காருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. எப்படி ஒரு ஷேடோ கிளோனா மேக் பண்ணியிருப்பாரு, எந்த விதமான நிஞ்சுட்சுவும் தெரியாம அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போ வரையும் எல்லா ஃபேன்ஸ் பத்தியிலையும் பலம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரி, ஃபேன் தியரி இருந்தாலுமே அஃபிஷியலாக இதுக்கான ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் சைட்லேருந்து கொடுக்கல. அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது மைக்கே. மைக்கே எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தாய்ஜுட்சு யூஸர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருமே லீ மாதிரி தான். அவருக்கு நிஞ்சுட்சு கெஞ்சுட்சு தெரியாது, ஒன்லி தாய்ஜுட்சு தான். அப்படி பார்க்கும்போது இவர் எப்படி கெனினா பாஸ் பண்ணார் அப்படின்ற கேள்வி ஆல்ரெடி இருக்கு. அதை தாண்டி சீரீஸில் பார்த்தீங்கன்னா இவர் சமனிங் ஜுட்சுமே செஞ்சிருப்பாரு. நின் கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாட்டாய்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் சமன் பண்ணியிருப்பாரு. ஸோ சமனிங் ஜுட்சுமே பார்த்தீங்கன்னா நிஞ்சா சமனிங் ஜுட்சு, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நிஞ்சுட்சு தான். அப்படி பார்க்கும்போது இவர் நீங்கள் நிஞ்சுட்சு எப்படி செஞ்சிருப்பார், இவருக்கு நிஞ்சுட்சும் தெரியாது, கெஞ்சுச்சும் தெரியாது, ஒன்லி தாய்ஜுட்சு யூசர் மட்டும் தான் மைட்கே. அப்படி பார்க்கும்போது இவரால் எப்படி இது செய்ய முடிஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகள் நிறைய இருந்தது. ஆனால் ஒரு சில ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவர் லேட்டரா ஒரு சில நிஞ்சுட்சு கத்து வச்சிருக்கலாம் நம்ம மைட்கே. அவருக்கு ஃபுல்லா நிஞ்சுட்சு தெரியாது, பட் ஒரு பேசிக்கான நிஞ்சுட்சுவோ போக போக லேட்டரா அவர் கத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அபிஷியலா அவருக்கு நிஞ்சுட்சு தெரியுமா அப்படின்றத கிளியர் அண்ட் கட்டா அவங்க மென்ஷன் பண்ணல. ஹீஸ் அ தாய்ஜுட்சு யூசர் ஒன்லி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில அன்அபிஷியல் சோர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மைட்கேக்கு நிஞ்சுட்சுவும் தெரியும், பேசிக் நிஞ்சுட்சுஸ் மட்டும் தெரியும், அதில் அவர் மாஸ்டர் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது நம்ம நருட்டோக்கு ஏன் உசுமாக்கின்னு பேர் வச்சாங்க. நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் நமிகாசின் தான் வச்சிருக்கணும், ஆனால் நமிகாசின் வச்சா நம்ம நருட்டோவோட உயிருக்கு ஆபத்து. ஏன்னா நமிகாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பேர் நம்ம மினட்டோ தான் குறிக்கும். மினட்டோ போரில் ஏகப்பட்ட பேரோட பகையை வளர்த்து வச்சுக்கிட்டு அவர் மேலே கொலவெறியோட பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மினட்டோட பையன் தான் நருட்டோன்னு தெரிஞ்சா நருட்டோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற காரணத்தினால தான் நமிகாசின்ற பேர் வைக்கல. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஆனால் உசுமாக்கியுமே பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸான கிளான் தான். இந்த ஒரு கிளான் மெம்பர்ஸ்க்கு சீலிங் ஜுட்சு தெரியும், இதனால ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிளான் மெம்பர்ஸ் எல்லாரையுமே தேடி தேடி கொண்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உசுமாக்கி கிளானுமே டேஞ்சரான கிளான் தான். அப்படி பார்க்கும்போது ஏன் ஒரு டேஞ்சர்ல இருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இன்னொரு டேஞ்சரான ஒரு பேர் எடுத்து நம்ம நருட்டோ கிட்ட கொடுத்துருக்காங்க. நமிகாசின்ற பேர் வச்சா நம்ம நருட்டோக்கு ஆபத்து வரும் அப்படின்னு நினைச்சவங்க உசுமாக்கின்ற பேர் வச்சாலுமே நருட்டோக்கு ஆபத்து வரும் அப்படின்றது தெரியாம போயிருச்சு. அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது கோனான் வெர்சஸ் டோபி ஃபைட். இந்த ஒரு பேட்டில் பார்த்தீங்கன்னா கோனான் அவங்களோட பீக் பவருக்கு போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட 6 பில்லியன் எக்ஸ்ப்ளோசிவ் டேக்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோவை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் டேகை வச்சு ஒரு பில்டிங் அட்டாக் பண்ணாலே அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய பாதி செவறுகள் அழிஞ்சிரும். வெறும் 5000 எக்ஸ்ப்ளோசிவ் டேக்ஸ் வச்சிருந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் மிகப்பெரிய அழிவை உருவாக்கலாம். அப்படி பார்க்கும்போது கோனான் இங்கே கிட்டத்தட்ட 6 பில்லியன் எக்ஸ்ப்ளோசிவ் டேக்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. நம்பரை நோட் பண்ணுங்க. அந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கணும். ஏன்னா அங்க தண்ணியில நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடந்திருக்கணும். பட் அந்த ஒரு பேட்டில் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணிருப்பாங்க. நம்ம டோபியோட மாஸ்க் மட்டும் உடஞ்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல டோபி எந்த அளவு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னு காட்டுறதுக்கான ஒரு மாஸ் மொமெண்ட் தான் அது. அப்படி இருந்தாலும் அதை தாண்டி அவங்க நின்றுட்டு இருக்கிற இடம் எது, ரெயின் வில்லேஜ். அப்படி பார்க்கும்போது இதுக்கான பாதிப்பு, இந்த ஒரு இம்பாக்ட் பாத்தீங்கன்னா அவங்க அந்த அளவு பிரம்மாண்டமா காட்டல. ஆனா குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா பெருசு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிளாட் ஹோல்னே சொல்லணும். அடுத்து நம்ம அஞ்சாவதா பார்க்க போகிறது நெஜி ஹியூகாவோட டெத். 4th கிரேட் நிஞ்சா வாரில் ஏகப்பட்ட சினோபிஸ் பார்த்தீங்கன்னா இறந்துகிட்டு இருந்தாங்க. இதில் நெஜி ஹியூகாவோட டெத் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அன்வான்ட் டெத் அப்படின்னு தான் இப்போ வரையும் ஃபேன்ஸால் பேசப்படுது. ஏன்னா இங்கே அவரோட லைஃப் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நருட்டோ ஹினாட்டாவை காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. அவர் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே அவர் காப்பாற்றலாம். இதை தாண்டி அவங்களும் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது ஏன் இந்த கேரக்டர் ஏதோ முடிச்சு வைக்கணுமே அப்படின்னு முடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இப்போ வரையும் பல ஃபேன்ஸ் கேட்கக்கூடிய
சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா அந்த இடத்துல நெஜி யுகா சாவறதுனால எப்பேற்பட்ட ஒரு இம்பாக்டும் கதையெல்லாம் வந்து கிரியேட் ஆகல. அது ஒரு சீன்ல அது வந்து ஒரு சின்ன ஒரு போர்ஷனா இருந்தது. நம்ம ஹினாட்டாக்கும் நருட்டோக்கும் ஒரு எமோஷனல் புஷ்ஷா இருந்தது. அதை தாண்டி எந்த விதமான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணல. ஏன்னா அந்த டைம்ல ஏகப்பட்ட ஷினோபி செத்தாங்க, அதுல இவரும் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டெத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான டெத்தா இல்லாம போயிருச்சு. ரியலி நம்ம நெஜி யுகாவோட டெத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்வான்டட் சாக்ரிஃபைஸ் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஒரு அண்டர்ரேட்டட் டெத் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம ஆறாவதா பார்க்க போகிறது நருட்டோட ஏஜ் என்ன. ஸோ நருட்டோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஸ்கேக்கு இவருக்கு ஒரே வயசாக தான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் சாஸ்கே வந்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் நருட்டோவே பிறந்திருப்பாரு. சாஸ்கே ஆல்ரெடி பிறந்து கை குழந்தையா இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோவே பிறந்திருப்பாரு. ஏன்னா நருட்டோ பிறக்கிற அன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கேவை கையில் வச்சுக்கிட்டு இட்டாச்சி பேசுகிற மாதிரியான சீக்வன்ஸாக காமிச்சிருப்பாங்க பேரலாம். அப்படி பார்க்கும்போது இங்கே நருட்டோ அந்த ஒரு அகாடமியில் 3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை ஃபெயில் ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் தான் அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும். இவர் வந்து 3 தடவை ஃபெயில் ஆயிருக்காரு. அப்போ பார்க்கும்போது 3 வருஷம் வந்து இவர் லாஸ் பண்ணியிருக்காரு. பட் கதைப்படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து சாஸ்கே சாக்குராசா இவங்க கூட சேர்ந்து படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது எப்படி நடந்தது? 3 தடவை ஃபெயில் ஆயிருக்காருன்னா 3 வருஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது இவர் வந்து 3 வயசு இவங்களோட சின்னவரா இல்லை பெரியவரா இல்லை எப்படி இவங்க கூட ஒன்னா இவரால் படிக்க முடிஞ்சு ஒன்னா டீம்மேட்டா ஆக முடிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வருது இல்லை. இது வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான பிளாட் ஹோல்னே சொல்லணும். அடுத்து நம்ம 7ஆவதா பார்க்க போகிறது நம்ம ஒரோச்சிமாரு ஷிகிகாமி மாஸ்க் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஹேண்ட் சோல்ஸை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக மாஸ்க் வச்சு பண்ணியிருப்பாரு. இந்த விஷயத்த நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருக்கலாமே. எதுக்கு சாஸ்கே பின்னாடி சுற்றிக்கிட்டு சாஸ்கேவை கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க கையால் செத்துக்கிட்டு நீங்கள் இதை ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாகவே இது முடிஞ்சிருக்கவே. நான் அவங்ககிட்ட ஆள் சப்போர்ட் இருந்தது. நம்ம சாஸ்கேவை தூக்கிட்டு வர்றதுக்கு ஆளுங்களை அமைச்சதுக்கு போய் அந்த மாஸ்க் எடுத்துட்டு வாங்கடான்னு ஆள் அமைச்சிருந்தா கூட அந்த மாஸ்கை வச்சு நீங்கள் நினச்சதை பண்ணியிருக்கலாம். நம்ம ஒரோச்சிமாரு ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்றது தான் நமக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக இதுவுமே ஒரு முக்கியமான பிளாட் ஹோல் தான். ஏன்னா போகிற போக்கில் லேட்டராக ஃபைனலாக இதை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேயே இதை நம்ம ஒரோச்சிமாரு பண்ணியிருக்கலாமே. இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? அப்படி பார்க்கும்போது ஏன் ஒரோச்சிமாரு பண்ணல அப்படின்ற கேள்வி எழும்புதில்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பல இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் ஹோல்ஸை பார்த்தோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.